நான் ரொம்ப நாளாக யாரை பற்றி கண்டுக்கிறது இல்லை. நான் எதை பற்றி கெட்ட வார்த்தையோ நிறைய பேர் சொல்கிறேன், கெட்ட வார்த்தை பேசாதீங்க, ட்ரிங்க்ஸ் போட்டு வீடியோ போடாதீங்கன்னு சொன்னதுனால நான் இப்போ 1 மாதத்துக்கு மேலே 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டோ கெட்ட வார்த்தை பேசியோ நான் வீடியோ போடுறதில்ல. அடுத்தவனை பற்றி நான் நினைக்கிறதில்ல. அப்படி தான் நான் இருந்தேன். இன்றைக்கி ரொம்ப உக்கரமாக டென்ஷன் ஏற்றி விட்டுக்கிறான் அந்த பரதேசி நாய். டேய் மணிஷு, புறம்போக்கு, எச்சக்கலை நாயே, கமாண்ட் எத்தனை கெட்ட வார்த்தை வந்தாலும் சரி, எனக்கு எது வந்தாலும் சரி, எனக்கு ரோசம் இல்லை, நான் சோத்துல உப்பு போட்டு திங்கிறது நீயே ஒத்துக்கிறீங்களா? எனக்கு கோத்தா ஒரு நாளைக்கு 10 வீடியோ போட்டுக்கிற வேலை வெட்டி இல்லாம நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒய்ஃபை மாட்டியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் சாதாரண நெட்டில் வச்சுட்டு ஒரு நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா குறைஞ்சது 50-100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான், அது அன்லிமிட்டெட் வச்சா மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ணி வீடியோ போட முடியும். ரெண்டாவது, நான் கடினமாக உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். புறம்போக்கு அடுத்தவங்களை பற்றி பேசி நீ வியூஸை பார்த்துட்டு இருக்கிற நாதாரி நாயை, எச்சக்கலை நாயை, யூடியூப்ல சம்பாதிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் வீடியோ போடுறோம், நீ என்ன ஊம்பரக்கடா வீடியோ போடுற? நீ நேரில் மட்டும் சிக்கினி நம்ம அவனை இருக்குதுல உனக்கு ஒரு நாளுக்கு புறம்போக்கு என்னடா இல்லாத போலாத பூரா சொல்லிட்டு இருக்கிற. நேற்று மனசு கஷ்டமா இருந்தது, நான் நாட்டுக்கோழி எடுத்துனேன், மனசு கஷ்டமாகாதுன்னு. ஆமாண்டா, ஒருத்தங்களுக்கு கஷ்டமா இருக்கும்போது பிடிச்ச விஷயத்த செஞ்சா அவங்க மனசு ரிலாக்ஸ் ஆகுது. ஆமாண்டா, ஃபுட்டு சாப்பிட்டே வீடியோ போடுறாங்க. எத்தனையோ கோடிக்கணக்கில் சேனல் இருக்குது, வெறும் சாப்பாடு மட்டும் போட்டு வீடியோ போடுறாங்க, ப்ரொமோஷனுக்கு காசு வாங்குறாங்க. என்னென்ன அட்டூழிய வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் உன் கண்ணு மயிருக்கே தெரியாதா? என்னை பத்தி மட்டும்தான் பேசுற தெரியுமாடா உனக்கு? ஒரு அப்பனுக்கு பிறந்தா நீ ஒரு அப்பன் தாயத்துக்கு பிறந்தா என்னை வீடியோ போட்டு சம்பாதிக்காத, சரியா? அந்த சரணியா பாப்பாவையும் பிடிச்சி பேசிச்சுக்கிற. அவங்க வீட்டில் எவ்வளோ ப்ரெஷரு, அவன் தண்ணி ஓட்டானா அவன் புருஷங்கார எவ்வளோ சைக்கோ மாதிரி மாறுவான்னு தெரியுமா உனக்கு? நேர்லேருந்து பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும். நானே போய் உதவி பண்ணி போட்டு காலையிலேருந்து அண்ணா அண்ணான்னு சொல்லி போட்டு சாயந்தரம் தண்ணி போட்டு என்னையவே நீ யாரான்னு கேட்டவன். அதனால தான் அவங்க வீட்டுக்கு நான் போகிறதில்ல, அவங்க நியாயத்தையும் நான் எடுக்கிறதும் இல்லை. எதுக்கு நம்ம உதவியும் பண்ணிட்டு நம்ம வாங்கி கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ எல்லாம் என்னடா போகிறம்போக்கு அடுத்தவங்க வீடியோ போடுறீங்களோ அதையும் நியாயமாக வீடியோ போடு, ஒழுக்கமாக பேசி வீடியோ போடு. இல்லாத போலதெல்லாம் சொல்லி வீடியோ போடுற. அதெல்லாம் சோத்தை தான் திங்கிறியா இல்லை வேற ஏதாவது திங்கிறியாடா பரதேசி தாயோலி? வாயால் ஆக்க முடியும். டேய், நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனே என் நம்பரை நான் டிஸ்பிளேல போறேன்டா, நீ வாட்ஸ்அப் வாடா, பரதேசி வாடா, வா. நீ வரமாட்ட, இந்த நம்பரை பார்த்துட்டு எல்லாரும் வருவாங்க. எனக்கு பிடிச்சிவிங்க அண்ணா உங்க நம்பர் தேடிட்டு இருங்க, இவ்வளோ நாளாக எனக்கு உங்க நம்பர் எனக்கு கிடைக்கலின்றது, அதுதான் அவங்க தான் வருவாங்க. நீ வா புறம்போக்கு, நீ வா வாட்ஸ்அப்புக்கு வாடா, என்ன பண்ற வாடா நீ.